உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா எதுக்காக சுமங்கலி விரதம் இருந்தா? இங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கன்னி பொண்ணு நல்ல கணவர் கிடைக்கணும்னு இருப்பா. சுமங்கலிகள் தன்னோட கணவன் ஆயுளுக்காக இருப்பாங்க. நீ விரதம் இருக்கும்போது உனக்கு கல்யாணம் ஆயிருந்ததா? என்ன பேசுற நீ? இல்ல இது உங்களோட பிளான் தான் நான் சொல்லலாமா? அண்ணா மோகன், இந்த விரதத்தை மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தேன்னு சொல்லவா? மோகன் அடையறதுக்காக நீ போட்ட பிளான் தானே இது? அதோட முதல் ஸ்டெப் தான் துளசியோட கொலை. இது எல்லாமே போய் ராதா என்ன எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் சேகர், நீ ஏதாவது பண்ணு. இந்த தேவிகா போய் சொல்றா. ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு துளசிய கொஞ்சம் கூட பிடிக்கல. இது எல்லாமே போய் ராதா ஒரே ஒரு தடவை தான் துளசியை பார்த்திருக்கா. அவ அன்னைக்கு கூட துளசிக்கு தான் உதவி பண்ணா. என்ன உதவி? அது வந்து ஆஸ்பத்திரியில என்ன பாதியில நிறுத்திட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு துளசி எப்படி வந்தா? அம்மா, இந்த ராதா துளசியை எப்ப சந்திச்சா? இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் என்ன? எனக்கும் இவங்க பேசுறது எதுவுமே புரியலையே மோகன். என்னதான் நடக்குதுங்க? எனக்கும் புரியலமா. பாட்டி ப்ளீஸ், வீட்ல யாருக்கும் எதுவும் தெரியாது, எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் பாட்டி. பதில் சொல்லுங்க. இந்த துளசி, ராதா, ஹாஸ்பிட்டல் என்ன இதெல்லாம்? சொல்லுங்க. இது கோர்ட். இங்க போய் சொல்றது மிகப்பெரிய குற்றம். உண்மையை தான் சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா இந்த விஷயம் தேவிகாக்கு எப்படி தெரிஞ்சது? யுவர் ஆனர், இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கோர்ட்டுக்கு மொத்த உண்மையும் நான் தான் சொல்லணும் போல இருக்கு. யுவர் ஆனர். பாட்டி, ராதா வாங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நீ எப்படி இருக்க ராதா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க பாட்டி. வரேன். நாங்க இங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்தோம். அப்படியே உங்ககிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிடலான்னு.
இந்தாம்மா, நீ சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடு. தேங்க்யூ பாட்டி. எங்க வீட்ல யாரையும் காணோம்? எல்லாரும் எங்கம்மா? ஆக்சுவலி வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. கீர்த்திக்கு ஒரு வரன் வந்திருக்கு. கீர்த்திக்கு கல்யாணமாமா? நல்லதுமா, ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆனா நீ எதுக்குமா போகல? ஆ, பாட்டி அத என்னோட பிளட் ரிப்போர்ட்ஸ் இப்போ வரப்போகுது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அக்கா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? நல்ல செய்தி தானே. இருக்கலாம். உன் முகத்துல பாக்குற கலையிலேயே தெரியுது உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு. 3 எக்கு குட்டி பாப்பா பிறக்க போதா? அப்படியா? உன்னோட மோகன் ஐயாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். அதானே. ஆமா ராதா, எனக்கு பாப்பா தான் பிறக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஒன்னு தெரியுமாக்கா, எனக்கு இப்பவே குழந்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு நல்ல சிநேகிதியா யாரு இருக்க போறா தெரியுமா? நான் தான் அவங்களுக்கு நல்ல சிநேகிதியா இருப்பேன். நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் இப்ப வரேன். அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அன்னைக்கு நான் பட்ட வேதனையை விட வேற என்னைக்கும் எனக்கு ஏற்படவே இல்லை. எந்த மோகன துளசி என்கிட்ட இருந்து பறிச்சாலும் அவனுக்கு அப்பாவாகிற சந்தோஷத்தை அவ கொடுக்கறதா இருந்தா. எனக்கு மண்டை சூடாகி என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப நன்றிக்கா. துளசி இன்னைக்கு வீட்டுல தனியா இருக்கா. இவளையும் இவ குழந்தையும் கொள்றதுக்கு நான் இவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தேன். இந்த 2 பைத்தியமும் இப்பதான் இங்க வரணுமா? எப்படியாவது அந்த வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் முடிவு கட்டியே ஆகணும். அப்படியே துளசி கதையையும் முடிக்கணும். போனேன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லக்கா, நான் போய் பாக்குறேன். போயிட்டு வந்து குல்ஃபி சாப்பிடுறேன். இல்ல நீ உட்கார்ந்து நிதானமா சாப்பிடு, இல்லனா குல்ஃபி உருக்கி போயிடும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அட இருமா, நான் போய் பாக்குறேன். இல்ல பாட்டி, நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு படி. அக்கா, அம்மாடி பாத்துமா. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.